கை அடிச்சோம்னா உயரம் ப்ளஸ் அரை இன்ச்சு அப்படியே இருக்கிற மாதிரி உயரம் அரை இன்ச்சு இது அப்படியே கொடுத்துட்டு இந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க துணியை அப்படி நேர்கட்டிங் நீங்கள் எப்படியும் வெட்டிக்கலாம். நேர்கட்டிங் ஆகிற ப்ளவுஸ் வேணும் வச்சுக்கலாம். டாட் இல்லாத ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலை உருவிடலாம். நேற்று இருக்கிறது இல்லாமல் அந்த மாதிரி ஸ்கேலால் போடு வைக்கிற டாட் இருக்கும். யாராவது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே இருக்குது. மறுபடியும் உயரம் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம துணி மடித்து போகிறப்போ ஒரு 4 இன்ச்சு குத்துன்னு சொன்னாலும் இதாக இருக்கும். கரெக்டாக அரேஞ்ச் இருக்கும். மார்பு சுற்றுற அகலம் முதுகு எப்பயுமே சொல்கிற மாதிரி முதுகில் இருந்து ஆம்கோல் வரைக்கும் அளவு ப்ளஸ் ஒரு ஸ்கேல் அளவு. இங்கிட்ட வந்து ஒரு ஸ்கேல் கீழே போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த இதில் அப்படி மேலே இருக்கிறது வந்து பேக்கு, அடியில் இருக்கிறது வந்து ஃப்ரெண்டு. கரெக்டான அளவு 4 இன்ச்சு மேலே. இந்த இதில் அது நம்ம நார்மல் ப்ளவுஸ் வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் மட்டும் கரெக்டான அளவு அரை இன்ச்சு. இது எப்பயும் போல் அந்த உடம்பு பாடிக்கு ஏற்ற மாதிரி 2.5, 2, 3 அந்த மாதிரி. ஒல்லியாக இருந்தாங்கன்னா 2.25, குண்டாக இருந்தாங்கன்னா 2.5, ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா நார்மலாக இருந்தாங்கன்னா 2.5. நம்மளோட அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கீழே கம்மியாக இருக்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ 2.5 ப்ளஸ் 3/4 இன்ச்சு 3.25 இருக்கும். 3, 3.25. அதே மாதிரி அங்கே என்ன வச்சோமோ இப்போ முன்பக்கம் என்ன வரையலை. முன்பக்கம் எப்படி வரையணும்னா வந்துடும். ஆமாம், அரை இன்ச்சு நம்ம எப்படி விட்டுட்டு வரைகிறோமோ பின்பக்கமாக அதை குறிக்கணும். இப்படி வச்சுட்டு அரை இன்ச்சு மேலே விடுறோமா, இதோட வருதா 4 இன்ச்சு மேலே வச்சு முடிச்சோன்னு இந்த அளவு கரெக்டாக வரும். நம்ம அந்த ப்ளவுஸில் என்ன பண்ணுவோம், மேலெல்லாம் விட மாட்டோம். முன்கழுத்துக்கு பட்டி கீழே தான் 1 இன்ச்சு விடுவோம். இதில் பட்டி இட்டு எதுவுமே வராதனால மேலே தான் விடணும். போட்டு மாதிரி வரைய வேண்டிய அவசியம் இல்லை.
ரெண்டுமே சேமாக ஒரே மாதிரி இருக்கும். ஆம்கோல் எல்லாமே சேமாக தான் வரும். நம்ம இந்த இடத்துக்கு ஏன்னா தனித்தனியாக விட்டுனா இந்த அர்த்தம் போட வேண்டியது இல்லை. இதில் வந்து ஒரு பீஸை மட்டும் இருக்கு. இது பேக் சைடு. கரெக்டாக பேக்குன்றது நம்ம மென்ஷன் பண்ணி, ஏன்னா ரெண்டுக்குமே மடிப்பு பக்கம் இருக்குது. ஓப்பன் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம், ஓப்பன் இப்போ கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மேலே வச்சு இதே பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கழுத்தெல்லாம் அணைக்க வேண்டியது போட்டுக்கணும். கொஞ்சம் நான் உள்ளே எடுத்து விட்டேன், அவங்க ரொம்ப விரிவாக கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் போக போக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த சென்டர் நம்மளுக்கு வேணும்னாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம், இந்த இடத்த வேணாட்டாலும் விட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்துட்டு மடிப்பு பக்கம் மாறனால பேக்கு ஃப்ரண்ட்டு தனியாக மென்ஷன் பண்ணிக்கணும். இதை இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நம்ம ஸ்கேலால் விட்டுருக்கோங்க, 4 துணி ஒன்றாக்கி அர்த்தம் போட்டுக்கணும். இவ்வளோதுக்கு ஒரு ஸ்கேலில் விட்டுருக்கோம்ல, இதை மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுரும். இதை மடித்து தைச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம கொக்கி பார் தைக்கிறதுக்கு ஓப்பனாக கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிடுங்க தனித்தனியாக மடிச்சு தைக்கும் போது ஏற்ற இறக்கமாக வந்துடும். நீங்கள் ஒரே எல்லாத்தையும் சேர்த்து மடித்து தைச்சிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஓப்பனை கட் பண்ணணும். வேறு எதுவுமே இதில் வேலை இல்லை. டாட் இந்த எப்பயும் போல் ஷோல்டருக்கு சென்டராக டாட் பிடிக்க சொல்லியிருப்பேனே, இந்த டாட்டு ஹைட்டு மட்டும் அலோடு ப்ளவுஸு, அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிடும். கிராஸ் பீஸு இந்த ஆம்கோல் வெட்டினதில் தான் எடுக்கணும். ஏன்னா வந்து இந்த பீஸ் வந்துட்டு கொக்கி பார்க்க வரும், பேலன்ஸ் கிடைக்கிறது. ஏன்னா கழுத்து சின்ன இறக்கமாக தானே வருது, போதும். இவ்வளோதுக்கு போதும். இப்போ இந்த பீஸில் வந்துட்டு கொக்கி பாருக்கு, ஏன்னா கழுத்தோட வளைவு வந்து கொக்கி பாருக்கு கரெக்டாக இந்த இடத்துல கழுத்தோட வளைவு நம்ம அதை தானே எப்பயுமே எடுப்போம். இல்லை 1 இன்ச்சு இந்த வளைவு கட் பண்ணிட்டோம்னா 6 இன்ச்சு தான் வரும், கரெக்டாக. இதில் வந்துட்டு நம்ம ஹைட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு இதை கரெக்டாக அளந்துட்டு, எந்த ப்ளவுஸ் நீங்கள் நார்மலாக கப் ஷேப் வச்சு பிடிச்சாலும் சரி கரெக்டான அளவு ப்ளஸ் 2 இன்ச்சு. 2 இன்ச்சுன்றதே அதிகம், 1 இன்ச்சு இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியும். நம்ம கீழே மடக்கிற துணியை தான் விடுறோம். இப்போ இதிலே வந்து லெஃப்ட் ரைட்டு ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். பட்டனுக்கு இதில் வந்து பட்டன் ஜாக்கெட்டாக பட்டனுக்கு எடுத்துக்கலாம், காஜாவுக்கு எடுத்துக்கலாம். எப்போயுமே இந்த மாதிரி துணி வெட்டும் போது விரலில் மேலே வச்சு வைக்கணும். ஓகேவா?